இந்த முரளிக்கு மட்டும் இந்த நீசு கொஞ்சம் கொடுத்துருங்க. இந்த விஷயத்தை விடக்கூடாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, யாரும் தப்பா நினைக்காதீங்க. கிருஷ்ணா நான் வயசு எல்லாம் இருக்குங்களா பாருங்க. ஆனா அது வேணாம். ஏன்னா நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பல வருடம் நான் நிச்சயம் பண்ணாங்க. அந்த டீலுக்கெல்லாம் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். எங்களை நீங்க பேட்டி எடுத்துருக்கீங்க, பத்திரிகை வெளியிட போறீங்க, விளம்பரம் கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி வந்து இருக்கு. அம்மா மிகவும் சிறப்பாக வழிகாட்டுதல்படி மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுலாத்துறையில் முன்னேறுவதற்கு, மக்கள் அதிகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாநில அரசுக்கு அந்த உரிமை கட்டண தொகையை ரத்து செய்யவும், மத்திய அரசிற்கு 2 அடுக்கு ஜிஎஸ்டி வழிமுறையை ஒரே அடுக்காக அதிகம் கொடுத்து செய்திகள் வெளியிடுகிறார். ஆழித்தேர் ஓடும் திருவாரூரில், அதாவது திருவாரூரில் வருகின்ற மே 5 தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாடு வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக நடைபெறவுள்ளது என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவாரூர் மாவட்ட சங்கத்தின் சார்பில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆற்றல் மிகு எங்களது தலைவர் திரு AM விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் மற்றும் மாநில நிர்வாகிகள், திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் அவர்களது ஆலோசனைகளின்படியும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. வன்மீகபுரம் அம்மா அரங்கினில் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இடத்தில் மாநாடு பந்தல் அமைக்கப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் வணிகர்களுக்கு மேல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார்கள். நமது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் ஒரு ஆன்மீக பூமியாகும். இதில் பல ஊர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும், குறிப்பாக வெளி மாநிலங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலிருந்தும் வணிகர்கள் வர உள்ளார்கள். இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள். மேலும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அன்றைய தினம் முழு கடையெடுப்பு செய்து இந்த மாநாட்டில் தாங்கள் நிறுவனத்தார் மட்டுமல்ல, அங்கு பணிபுரியும் ஊழியர்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் மிக பெருந்திரளாக அழைத்து கொண்டு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இந்த மாநாடு வணிகர் விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடாக நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக நமது இந்திய திருநாட்டின் ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர உள்ளார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த தருணத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக அமையவுள்ள அரசிற்கு மறுநாளே அவர்களுக்கு ஒரு பாராட்டு தீர்மானத்தை கொடுக்கும் வாய்ப்பை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 அடுக்காக இருந்த GST வரிமுறையை 2 அடுக்காக நமது நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்து வணிகர்களை மிகவும் மகிழ்ச்சி ஆழ்த்தினார்கள். அவர்களிடம் இதை ஒரே அடுக்காக ஒருமுனை வரியாக செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி வைத்துள்ளோம். இந்த கோரிக்கை தான் மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தும் மிகப்பெரிய கோரிக்கையாகும். மேலும் தமிழக அரசுக்கு இந்த ஒவ்வொரு நகராட்சி பகுதிகளிலும் கடைகளுக்கு தொழில் வரி என்ற ஒரு முறையும் உரிமை கட்டணம் என்ற முறையும் செய்து வருகிறார்கள். அதனை உரிமை கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் கோரிக்கை வைத்துள்ளோம். வணிகம் செய்யும் வணிகர்களுக்கு அவர்கள் 60 வயதை தாண்டினால் அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகையும் கிடைக்க வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கைகளை வைத்துள்ளோம். இந்த திருவாரூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பை இந்த மாநாடு உருவாக்கும் என்பதில்
எந்தவித அச்சமும் இல்லை.